Hello friends, welcome to Jenny's World. Friends, நம்ம டயட்டோட இன்னைக்கு டே 28, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டே 18. ஸோ வெயிட் பாருங்கள், ஸோ 72.75 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக நம்மளுக்கு இதே வெயிட் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. நல்ல விஷயந்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 டேஸாக வெளியெலாம் போயிருந்தோம், எல்லாமே சாப்பிட்ருந்தோம், பிரியாணி சாப்பிட்ருந்தோம், நிறைய ஜூஸ் குடிச்சிருந்தோம், சக்கரை போட்டு வெள்ளை சக்கரைலாம் போட்டு தான் ஜூஸ் குடிச்சிருந்தோம். டீ காஃபிலாம் ஸ்கிப் பண்ணாமல் அதையும் சாப்பிட்ருந்தோம், ஸ்வீட் பணியாரம் சாப்பிட்ருந்தோம், பிரியாணி சாப்பிட்ருந்தோம், சிக்கன் பொரிச்சது சாப்பிட்ருந்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டுமே நம்மளுக்கு வந்து வெயிட் அதுக்கு மேலே ஏறாமல் நம்ம அதை மெயின்டைன் பண்ணியிருந்ததும் அதே பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம நான் நார்மலாக இருந்தே வெயிட் ஏறிட்டே இருந்த டைமில் இப்போ இவ்வளோ நம்ம டயட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். ஸோ வந்து பாருங்கள், மார்னிங் ஆஸ் யூஷுவல் எழுந்தோடனே எப்பொழுதும் குடிக்கிற மாதிரி ஒரு காஃபி நான் குடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி சாப்பிட்டேன். ஸோ எனக்கு பசியும் இல்லை, கொஞ்சம் மற்ற வீட்டு வேலைகள் இருந்தனால கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளும் வாழைப்பழம், ஒரு அத்திப்பழமும் 2 பேரிச்சம்பழமும் போட்டு நல்லா பால் வந்து காய்ச்சின பால் வந்து ஒரு கிளாஸ் பால் ஃபுல்லாகவே எடுத்துருந்தேன். அதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சில் தண்ணி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி சில் தண்ணி போட்டு நல்லா அரைச்சி அதில் வந்து கொஞ்சம் முந்திரி திராட்சை ஆட் பண்ணியிருந்தேன். அது ஒரு ஆப்பிள் சேர்த்ததுனால எனக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த ஒரு சின்ன கிளாஸ் காட்டியிருக்கேன் பார்த்திங்கன்னா, அது வந்து என் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு மீதியை வந்து நான் குடிச்சிட்டேன். ஸோ அதான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு. லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு இன்றைக்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த நம்ம ராகி தோசையை வந்து அதில் இது வரைக்கும் சேஞ்சஸ் பண்ணலை, நான் இன்றைக்குமே அதே தான் பண்ணியிருக்கேன். அதோட அந்த சிக்கன் கிரேவி மட்டும் தான் எடுத்து சாப்பிட்டேன். மற்றபடி இதுலேயே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து எக்கெல்லாம் தனியாக எதுவுமே எடுத்துக்கல. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய லன்ச் டயட்டு. தென் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து வேர்க்கடலை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 o'clock டைமில் ஒரு கிளாஸ் வந்து சேம் டீ குடிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நைட்டு வந்து எனக்கு பசி இன்றைக்கி என்னன்னு தெரியல, எடுக்கலை. ஒரு லஞ்சுமே ஒரு 2 மணிக்கு சாப்பிட்றதுனால அப்படியா இருக்கான்னு தெரியல, பட் பசி இல்லை. ஸோ அதனால் வெறும் பப்பாயா இந்த காட்டியிருக்க இந்த அளவு இந்த பப்பாயாவும் ஒரு கொய்யாக்கா வந்து உப்பு போட்டு மட்டும் எடுத்திருந்தேன். பப்பாயா அப்படியே சாப்பிட்டுட்டு அதுவுமே 7 o'clock 7:10 ஆகிடுச்சு இன்றைக்கி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இதுதான் எடுத்திருந்தேன், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக எடுக்கலை. ஸோ பார்ப்போம் நம்மளுக்கு நாளைக்கு வெயிட் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். பட் நாளைக்கு செக் பண்ண மாட்டோம், நாளைக்கு செக் பண்ணலாம். 1 day விட்டு 1 day தான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மெயின் திங், நீங்களுமே என் கூட டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.